வணக்கம். குட்டி ஜப்பான் சிவகாசியை சேர்ந்த ஐயனாளர் ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த சோழராணி என்ற கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் கல்லூரிக்கு வெளியே ஒரு பார்ட்டியில் பங்கெடுத்துள்ளார். பிறநாள் பங்கு இன்ஸ்டாகிராமில் போட்டுள்ளார். தவறு கிடையாது. சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வெளியவோ கல்லூரிக்கு வெளியவோ யார் கூட பழக வேண்டாம். இது மனித உரிமை. கல்லூரி இதில் நார்மலாக தலையிடக்கூடாது. கல்லூரி கண்டிப்பு என்பது வேற. நடந்தது என்னன்னா, கல்லூரி முதல்வர் அந்த பெண்ணின் ஐடி கார்டையும் இந்த வருட எக்ஸாம் எழுத முடியாது சொன்ன உடனே அம்மாவை கூட்டு வந்து திட்ட ஆரம்பிச்ச உடனே பல மணி நேரம் காக்க வைத்ததாக தகவல் வந்துள்ளது. கல்லூரி 1963 ஆரம்பித்து மிகவும் பிரபலமான கல்லூரி, கண்டிப்புக்கு பெயர் பெற்ற கல்லூரி என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஆனால் 25 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலவரம் வேற. அப்போது பையன்கள் முடிவெட்டவில்லை என்றனாலே கூட்டு வச்சு வான் பண்ணுவாங்க. ஓகே. பஸ்ல ஃபுட்பால் அடிக்கக்கூடாது. ஓகே. 20 வருடங்களுக்கு முன்பு ஆண் பெண் இருபாலாக பயிலும் கல்வியாக மாறுகிறது. ஓகே. கல்லூரி ஓகே. கண்டிப்பெல்லாம் ஓகே தான். அளவுக்கு மிஞ்சினா என்ன ஆகும்? அந்த கல்லூரி முதல்வர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜா? காதல் வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அது இயற்கை. கல்லூரி காம்பவுண்டுக்குள் ஏதாவது தவறாக நடந்தார்களா? அப்போது உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஐடி கார்டை இந்த விஷயத்துக்கு புடுங்க கூடாது. சென்னைக்கு புறநகரில் ஒரு மிகப்பெரிய தாதாவை சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய தாதா ரொம்ப சேட்டா உண்டாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வேற இடத்துக்கு போகுது. எதார்த்த உலகத்துக்கு வரமே. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வேற இடத்துக்கு போறேன்னு சொன்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட கூட்டு வராங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்த உடனே அந்த தாதாவை வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் வீட்டுக்கு போய் பண்ணுற ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போவதற்காக 50 கோடி செலவழிச்சார் ஒரு தாதா. உயிர் பயத்துக்கு அத்தனை கொலைகள் பண்ணிய தாதாவையே கோர்ட் என்கவுண்டர் பண்ண ஒத்துக்கூடாது. எப்பயுமே சட்டத்தில் இடம் ஒரு உயிரை எடுப்பதற்கு, இப்ப இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு உயிரை எடுப்பதற்கு கோர்ட் ஒத்துக்கொள்ளாது. மிகப்பெரிய தாதம் ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிட்டாரு. கம்பெனி எல்லாம் மூடிட்டு ஓடுறாங்க. அப்பேற்பட்ட தாதா அந்த உயிரை எடுப்பதற்கே உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்காது ஒரு உயிருக்கு. இதுல நிறைய ரவுடிகள் என்னன்னா பலவே பண்ணிருப்பாங்க, சாட்சியே வராது. அதனால துணிஞ்சு அவங்க பண்றது. வேற வழி இல்லாம என்கவுண்டர் பண்றாங்க. என்ன சம்மந்தம் இல்லாம என்கவுண்டர் ஒரு உயிரை எடுப்பதை பத்தி தான் இந்த கம்பேர் பண்ண போறோம். கல்லூரி முதல்வருக்கு பவர் கொடுத்தது யார்? ஒரு அதிரடி ஐபிஎஸ் இருந்தாங்க, சாரி ஐஏஎஸ். அந்த லேடி இப்ப இல்ல. இருந்ததுன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். உயர்கல்வித்துறையில ஒரு அதிரடி ஐஏஎஸ் இருந்தது. யாருக்கும் அசரவே மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு. அப்படியே எல்லா பத்திரிகைகளும் பம்புறாங்க. கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டத்துல மட்டுமே 100 பேருக்கு மேல இருக்காங்க. சும்மா நிலநடுக்கத்தை 100 பேர், நிலநடுக்கத்தை போறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் தேவையில்லை, அசால்ட்ட சொன்னேன். நிலநடுக்கத்தை பற்றி எழுத 1000 பத்திரிகையாளர் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான பிரச்சனை, யாருக்கும் பயப்படாம அஞ்சாமல் எழுதுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மிகவும் பிரபலமான புலனாய்வு பத்திரிகை இன்று வந்த பத்திரிகைகளை தேடி பார்த்தீங்கன்னா கல்லூரி முதல்வர் உதவியாளர் கைதுன்னு வருது. ஒரே 2 லைன். இவ்வளவு பெரிய மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பை பாராட்டலாம். தொடர்ந்து போறாங்க. அவங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. பாதிக்கப்பட்ட பெண் என்ன ஆகும்? பாவம். அவங்க குடும்பத்தை பாருங்க. அந்த அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்து படிக்க வைக்கிறார்களாம். அந்த பெண் நாளை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் ஆயிருக்கலாம். பல கனவுகளோட வந்திருக்கும். கல்லூரி என்பது மனசையும் பக்குவப்படுத்த. ஓகே, நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு? உங்க வீட்டுல போய் ஸ்ட்ரிக்டா இருக்க, அடுத்த வீட்டுல ஸ்ட்ரிக்ட் பண்றது, அங்க கண்டிப்பானது இப்படியே இருப்போங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். உயர் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தெரியுமா கல்லூரி முதல்வர் அவர்களே? இன்னும் நிறைய தகவல் வந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு உண்மையை கண்டுபிடித்து நமது புலனாய்வு புள்ளிக்குட்டியை பொய் வழக்கில் தூக்கிள்ள வைத்து விட்டார்கள். வெளியே கண்டுபிடிச்சாச்சு. இது சம்பந்தமாக வேறொரு மாவட்டத்தில் ஒரு பெண் புலிக்குட்டி இறக்கலாம்னு பார்த்தோம். சரி, இதுல வேலைக்காக நம்ம நேரடியாக கிளம்புற என்ன முடியும்? இல்லைன்னா இன்னும் நிறைய தகவல் என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் பேசவே இந்த செய்தியை பேசவே பயப்படுவாங்க. நீங்க யார்கிட்ட கேள்வி பாருங்க, அப்படியே மழுப்புவாங்க. எல்லா பத்திரிகையாளரும் பம்மி விட்டார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் 1-2 பேர் எழுதுறாங்க. சமூக வலைதளத்தில் பெண்கள் கொந்தளிக்கிறார்கள். அதை பாராட்டுறோம். சமூக வலைதளத்தில்
பல பேர்கள் பல பெண்கள் பாராட்டலாம். இந்த விஷயத்துல முகம் தெரியாம பாராட்டலாம், ஓகே ஓகே. ஏன்னா அவங்களையும் ஒரு கொந்தளிப்பு வருது. ஒரு பொண்ணை அந்த அளவு பண்ணி ஐடி கார்டை புடுங்குறது, எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறது. 2026 2000க்கு முன்னாடி இருந்த நிலவரம் வேற, 10 வேற. இப்ப அடுத்த லெவலில் நம்ம போயிட்டு இருக்கோம். உலகத்தில் உள்ள முக்கியமான சாப்ட்வேர் கம்பெனிகள் ஃபுல்லா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இமெயிலை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? 3 பேர்ல விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவை சேர்ந்த ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, தலவாய்புரம் என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞனும் இருந்தார். இமெயிலை கண்டுபிடித்த 3 பேரில் விருதுநகர் மாவட்டம் முக்கிய பங்கு. எங்கேயோ இருக்கு பாருங்க, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அவ என்ன தப்பு செய்தார் அந்த பெண்? ப்ளூ 19 இயர்ஸ், யோசித்து பாருங்க. டீனேஜ் கல்லூரி மாணவி உயிரை எடுத்தாச்சு. உயிரை எடுத்து கொடுத்தவர் வெளியிலே, புலனாய்வர்கள் ஜெயிலுக்குள்ளே. புலனாய்வில் அரசியல் மாவீரன் தொடர்வோம்.